தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகுகின்றார், திமுகவில் இணைகின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகுகின்றார், திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல். பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது 2 அணிகளாக செயல்படுகிறது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும், அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மற்றொரு அணியுமாக செயல்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணியில் 3 சட்டசபை உறுப்பினர்களும், ராமதாஸ் தலைமையிலான அணியில் 2 சட்டசபை உறுப்பினர்களும் உள்ளார்கள். தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சசிகலாவுடன் தேர்தல் கூட்டணி ஏற்படுத்தியுள்ளார். வட மாவட்டங்களில் 40 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளார். சசிகலாவுடன் கூட்டணி அமைத்தது டாக்டர் ராமதாஸ் அணி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடைய மோதலின் பொழுது டாக்டர் ராமதாஸுக்கு பக்கபலமாக இருந்தவர் அருள். இவர் சேலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். டாக்டர் ராமதாஸுக்காக வேண்டி இவர் வக்காலத்து வாங்கி வரிந்து கட்டிக்கொண்டு வேலை பார்த்தார். இதனால் அன்புமணி ராமதாஸை பகைத்து கொண்டார். தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சசிகலாவோடு கூட்டணி அமைத்தது அருள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இருவருடைய சந்திப்பின் பொழுது அருள் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. மேலும் டாக்டர் ராமதாஸ் மேல் அதிருப்தியுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலக சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் முடிவு செய்துள்ளார். அவர் திமுகவில் இணையப் போவதாக கூறப்படுகிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைய அவருக்கு விருப்பமில்லை என்று கூறப்படுகிறது. சேலம் தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் திமுகவில் இணையப் போவதாக கூறப்படுகிறது. இது வன்னியர்களுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.